அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி. மாதா பிதா குருமார்களை வணங்கி பிரபஞ்சத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி இன்னைக்கு நம்ம பிருகுபதி ஜோதிடத்தில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திரங்களை பற்றிங்க. ஏன்னா ராசி கடத்தல் அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அப்படின்னா நட்சத்திரங்கள் தான். நமக்கு 27 நட்சத்திரங்களை கொடுத்துருக்காங்க, அஸ்வினி முதல் ரேவதி வரைக்கும். அதில் 108 பாதங்களை கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தாவே ஒரு புண்ணியம் செஞ்சவங்களாக தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளோ ஆற்றல், அறிவு, திறன் எல்லாமே கொண்டவங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. அஸ்வினிக்கு வந்து மருத்துவ குணமும் உண்டு. ஒரு குழந்தை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துருச்சு அப்படின்னாவே நம்ம உறுதியாக சொல்ல அவங்க வீட்டில் ஒரு டாக்டர் வர போகிறாங்க, இல்லாட்டி டாக்டராக இருப்பாங்க. ஒன்று அவங்க சொந்தக்காரர், இல்லாட்டி அவங்க தாத்தா பாட்டி, சித்தி சித்தப்பா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. இல்லை இப்போ தான் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னா அடுத்த ஜென்ரேஷனாலும் வர வாய்ப்பு இல்லை. இல்லை அந்த குழந்தைய டாக்டராக வாய்ப்பு இருக்குது. ஏன் டாக்டர்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறேன்னா அதுக்கு வந்து மருத்துவம் குணம் கொண்ட 2 சகோதரர்கள், அஸ்வினி சகோதரர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப ஒரு நாட்டு வைத்தியத்தில் ரொம்ப தலை சிறந்தவங்களாக இருந்தாங்க. அதனால தான் அஸ்வினிக்கு வந்து நம்ம உச்சந்தலை அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப தலைக்கு அதிகபட்சமாக உச்சந்தலை தான் தலையோட மேல் பரப்பை. அது ரொம்ப அடியோடப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி அஸ்வினிக்கு தலைப்பகுதி சொல்லலாம். 2வது குதிரை முகம். குதிரை முகம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஃபோர்ஸாக இருக்குது. எப்பவுமே குதிரை சோம்பேறி குதிரைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குதிரையை ரொம்ப வேகமாக தான் சொல்லுவாங்க. அதனால் குதிரையோட முகம் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சொல்லலாம். அஸ்வினிக்கு சொல்லிகிட்டே போகலாங்க. அஸ்வினியில் பிறந்திருந்தாவே ஒரு சிறப்பான இது தான். இப்போ நான் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரக்காரங்கள் நண்பர்களாக இருக்கலாம், பகைவர்களாக இருக்கலாங்கன்னு மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நண்பராக இருப்பாங்க, வெல்விஷனாக இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணவங்களோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யாராவது சப்போர்ட் அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருந்தால் அது கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களாக இருக்கும். ஓகேங்களா. 2வது அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமே அவங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது சிறப்பு. ஏன்னா கிருத்திகைலாம் அவங்களுக்கு 3வது நட்சத்திரம், அதாவது விபத்து தரையவர். அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் தவிர்த்துக்கலாம். கிருத்திகைக்கு அப்புறம் மிருகசீரிடம் ப்ளஸ் புனர்பூசம், இவங்க 3மே நம்ம தவிர்த்துக்கலாம். இதில் 4வது நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப நம்ம ரோஹிணி நட்சத்திரம், சந்திரபவனோட நட்சத்திரம் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். 6வது நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப திருவாதிரை, நம்ம ராகுபவனோட நட்சத்திரம். திருவாதிரை எப்பவுமே வெற்றியை கொடுக்கும். ஓகேங்களா. 8, 9ங்கிறப்ப பூசம் ப்ளஸ் ஆயில்யம். எப்பயுமே எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 9 ரொம்ப ப்ளஸ் கொடுக்கும். என்னை கேட்டால் 8 ரொம்ப ப்ளஸ்ஸை கொடுக்கும். 8 வந்து அஷ்டமி, 8வது நட்சத்திரம், அது வேண்டாம்னாலாம் நிறைய சொல்லுவாங்க. நானெல்லாம் பொருத்தத்துக்கு பார்க்குறப்ப அந்த பொண்ணோட நட்சத்திரம்லேருந்து 8வது நட்சத்திரம் பையனும், அல்லது பையனோட நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் பொண்ணும் இருந்தாலும் நான் நிறையா மேட்சுக்கு தொடாவுவேன். ஓகேங்களா. அந்த மாதிரி உங்கள் நட்சத்திரம் எதுவோ, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து 8வது நட்சத்திரம் உங்களுக்கு டபுள் ப்ளஸ் கொடுக்கலாம். எதில் ஒரு முக்கியமான காரியம் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா 6வது நட்சத்திரத்தை நீங்கள் தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். 6, 8லாம். இந்த 9 அப்படிங்கிறப்ப இறையர்கள் அதிகம் கொண்ட பாவம். நீங்கள் எதுவுமே செய்யலினாலும் உங்கள் 9ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த நட்சத்திரக்காரங்க, அதாவது ஆயிலிய நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மறைமுகமாக செய்வாங்க, நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு வேணுங்கிற இயற்கையாகவே அவங்க உங்களுக்கு பயன்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் 8, 6லாம் நீங்களே ஆக்டிவேட் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த மைனஸான நட்சத்திரங்கள், அதாவது கிருத்திகை, மிருகசீரிடம் ப்ளஸ் புனர்பூசம், இந்த சூரியனோடதும் செவ்வாயோடதும் குருவோடதும் நீங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிற சிறப்பு. அந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களோட நீங்கள் சேர்ந்து பழகிறது, ஒரு பயணம் பண்ணுறது, ஒரு கருத்து உறவாடுறது, எக்ஸாமுக்கு பக்கத்தடி எடுக்கிறப்போ இந்த மாதிரி இவங்கள இந்த எக்ஸாமில் மாட்டுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நட்சத்திர பக்கத்தடி இருந்தால் ஈஸியாக மாட்டி விட்டுருவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நண்பர்கள் ஆகட்டும், தொழில் செய்கிற இடத்த ஆகட்டும், உங்களோட தொழிலாளர்கள் ஆகட்டும், இவங்களாம் இந்த நட்சத்திரக்காரங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் செயல்பட்டுக்கலாம். முன்னொரு காலத்துலலாம் ஒரு அரசர்கள் நம்ம பக்கத்தடி இருக்கிறவங்க எந்த நட்சத்திரம் இருந்தால் நமக்கு சிறப்பு அப்படின்னு தேர்ந்தெடுத்து அவங்கள பக்கத்தடி வச்சுட்டாங்க. அதனால தான் அவங்க ஒரு ஜோதிடர் இருந்துகிட்டே இருப்பாங்க. எல்லா அரண்மனையிலும் அரமண ஜோதிடர்னு வச்சுட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த சூட்சமத்தெல்லாம் அவங்க கையாண்டனால தான் அவங்க அரசர் பரம்பரை நல்லா போயிட்டு இருந்தது. எதிரிகளே வந்தாலும் அவங்கள வெல்லக்கூடிய திறமை அரசருக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த ராஜதந்திரம் சொல்லிக் கொடுக்க முன்னாடியே நம்ம ஒரு ஜோதிடர் இருந்தாங்க. ஓகேங்களா. அஸ்வினியில் வந்து எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தணும், எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
நீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு திருமண காலம் வருது. அப்போ ஒரு மாப்பிள்ளை பையன பார்த்து அவங்க திருமணத்துக்கு எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு தகுந்த நட்சத்திரம், சாந்திரம், புத்தி எல்லாம் பார்த்து கோச்சார கிரகங்களும் வழி விட்டுருக்கா, குழந்தை பிறப்பு நல்லா இருக்கா, நீட்டா பொருத்தம் பார்த்து பக்காவா பிளான் பண்ணி திருமணம் முடிக்கிறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அப்படி 3, 5, 7வது நட்சத்திரத்துல அவங்க மாமியாவோ அல்லது மாமனாரோ இல்ல அந்த தம்பியோட உடன் பிறந்த தங்கையோ இல்ல அண்ணனோ அண்ணனோட சம்சாரமோ இவங்க ஏதாவது ஒருத்தங்க வாச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இந்த பொண்ணு பையனும் சந்தோஷமா இருப்பாங்க. இந்த 7வது நட்சத்திரமா, 5வது நட்சத்திரமா, 3வது நட்சத்திரமா இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது கிருத்திகை, மிருகசீரிடம், புனர்பூசம் இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணை பார்த்தா பிடிக்காது. ஏன்னா இந்த பொண்ணு தான் புதுசா அவங்க வீட்டுக்கு போகுது. அவங்க ஏற்கனவே இயற்கையா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாம் ஒண்ணா இருந்த குடும்பம். இந்த பொண்ணு தான் ஒரு வீட்டுக்கு புதுசா வாழப்போகுது. இந்த பொண்ணோட நட்சத்திரத்துக்கு அங்க யாராவது 3, 5, 7வது நட்சத்திரங்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப அதிகபட்சமா சிரமப்படுத்தக்கூடியது விபத்துத்தாரைங்கிற ஒரு 3வது நட்சத்திரமும், வதைத்தாரை அப்படிங்கிற ஒரு 7வது நட்சத்திரமும் அவங்களுக்கு கஷ்டப்படுத்தும். வாய் வழியா சண்டை, பார்த்தா பிடிக்கல, நீ செய்றது எனக்கு பிடிக்கல, நான் செய்றது உனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி ஒரு மனசங்கடங்கள் வர காரணம் இந்த நட்சத்திரங்கள் தான். அப்ப அந்த குடும்பத்துல அந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருந்து எடுத்து நம்ம பார்க்க முடியாது பொருத்தத்துல எல்லாம். அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். அப்ப அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறப்ப அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி உங்களுக்கு உங்க நட்சத்திரக்கு இவங்களுக்கு இப்படி இருக்குப்பா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ அப்படின்னு நம்ம சொல்லி அவங்க வாழ்க்கையை சிறப்பிக்க போக முடியும். அப்ப நீங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கீங்க, அந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சிறப்பு, எந்த நட்சத்திரம் உங்களுக்கு மைனஸ் கொடுக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில வர சின்ன சின்ன ஒரு குளறுபடி கூட நம்ம தெளிவா எடுத்து கொண்டு போக முடியும். அந்த அளவுக்கு இயற்கை வந்து எந்த அளவுக்கு ஒரு நன்மை கொடுத்தாலும் ஒரு சின்ன மைனஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மைனஸை ப்ளஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆற்றலும் கொடுத்துருக்காங்க. பிரபஞ்சம் மிகப்பெரிய ஒரு சக்தி. அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்து கொண்டு இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள்.